ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான முட்டை பணியாரம் கிரேவி செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை பணியாரம் கிரேவி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 5 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து 3/4 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரை வச்சு 2 வரமிளகாவை சேர்த்து கூடவே 2 பட்டை, ஒரு லவங்கம், சின்ன அன்னாச்சி பூவை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சோம்பை சேர்த்து 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து 1 டீஸ்பூன் மல்லியை சேர்த்து நல்லா குறவன அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குழி பணியாரடைய பேனை வச்சு பேன் நல்லா சூடானதும் எல்லா கோயிலையும் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணிய முட்டையை எல்லா கோயிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பிட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டையை ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பிட்டு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குற சமயத்தில் ஒரு சின்ன மிக்சர் ஜாரை வச்சு 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பத்துக்கு வதங்கி வந்துடுச்சிங்க. இந்த சமயத்தில் 3/4 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க. இந்த சமயத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. கிரேவி நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்து கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவியில் நல்லா முட்டை மிக்ஸ் ஆனதும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம முட்டை பணியாரம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான முட்டை பணியாரம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் 5 முட்டையை வச்சு இந்த மாதிரி கிரேவியை செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்ட் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.